ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாடர்ன் மாஸ்டர்ஸ் எஸ் ராஜமௌலி டாக்குமெண்ட்ரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்கு. இந்த படத்தை ராகவ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எஸ் ராஜமௌலி அவங்களோட வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது அவங்க சீரியல்ல இருந்து இப்ப எடுத்திருக்க RRR வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் என்னென்ன சவால்கள்லாம் வந்தது, அதை எப்படிலாம் கடந்து வந்தாங்கன்ற மாதிரி அவங்க லைஃப் ஜேர்னியை ஃபுல்லாவே காமிச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ராஜமௌலியும் அதே மாதிரி அவங்களோட ஆக்டர்ஸ் ஆன பிரபாஸ், ராம் சரண், ஜூனியர் NTR எல்லாருமே இவரை பத்தி சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இதோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம ராஜமௌலியை பத்தி ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருப்போம். அதை அவர் பேசுற விதத்திலயா இருக்கட்டும், மத்தவங்க அவரை பத்தி சொல்லும் போதும் அதை அப்படியே மாத்தி காட்டுற மாதிரி. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அவர் படத்துல பாத்தீங்கன்னா அவர் ஹிந்துத்துவா பேஸ் பண்ணி எல்லா படத்திலயும் வச்சிருப்பாரு. ரீசெண்டா வந்து RRR படத்திலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ராமர் வந்து சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவரு எப்படிப்பட்டவரு அப்படின்றத இன்டர்வியூ மூலியமா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளவு பேக் போனா இருக்காங்க அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ரைட்டர்ன்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த எல்லாருமே ஃபேமிலியில அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அவரு சீரியல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, அதே மாதிரி அவர் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது என்ன பிரச்சனைலாம் வந்தது, முக்கியமா அவரோட மிகப்பெரிய படமான நானி பண்ணும்போது எப்படிலாம் இருந்தாங்க அவங்க, அதுல என்ன பிரச்சனைலாம் வந்தது, அதே மாதிரி அடுத்து பாகுபலி, RRRன்னு ஒன்னொன்னுத்த பத்தியும் டீடைலா காமிச்சிருக்காங்க. அதையும் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் அவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பா இது வந்து நீங்க ராஜமௌலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இது பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.